ஒரு வாக்காளர் பட்டியலையோ இது மாதிரி ஒரு சர்வேக்கள் எடுக்கணும்னு சொன்னால் உலகம் முழுவதும் உள்ள ஒரு நடைமுறை எப்படின்னா முழுமை பெற்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கணும். அதாவது கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். ரெண்டாவது வந்து ஈக்விட்டி, சமமாக அது நடவடிக்கைகள் இருக்கணும். ரெண்டாவது வந்து துல்லியமாக இருக்கணும், அக்யூரசின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நடவடிக்கைகள் வந்து கம்ப்ளீட்னஸ் எப்படின்னு சொன்னால், பீகாரில் உள்ள வயது வந்த வாக்காளர் மக்கள் எவ்வளவு பேர் ஜனத்தொகை இருக்கிறாங்க, அந்த ஜனத்தொகைக்கும் அந்த வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களுக்கும் இடையில் உள்ள அந்த வீதாச்சாரம் எப்படி இருக்குது. 100% மக்கள் இருக்காங்கன்னா ஒரு 98%ஆவது இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்கன்னு சொன்னால் வயது வந்தவங்க சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுதான் கம்ப்ளீட்னஸ். ஆனால் இப்போ நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 100% வந்து அங்கே வந்து நம்முடைய மக்கள் ஜனத்தொகை இருக்குது. சென்சஸில் வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரி ஒவ்வொரு மாத ரீதியாக கொடுக்கக்கூடியது. இவ்வளோ பேர் 18 வயசுக்குள்ளவங்க இருக்கிறாங்க, 20 அதாவது குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க 100% கொடுத்ததுலேருந்து 90% இப்போ கொடுத்துருக்கிறதுல 10 விழுக்காடு வந்து மிகப்பெரிய அளவிற்கு இந்த இறுதிப்பட்டியலில் குறைக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம்.